ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நான் மீஷோவில் ஒரு வால்பேப்பர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுதான் இன்றைக்கி ரிசீவ் ஆகிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 115 ருபீஸ்க்கு நான் ஆர்டர் பண்ணப்போ 115. 1 வீக் அப்புறம் இப்போ ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 109லே இருக்குது. இது மாதிரி வீட்டில் டெக்கரேஷன் பண்ணணும், இந்த பேப்பர் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு நல்லாயிருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். இது பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்கலாமா வேணாமா அப்படின்றத அப்புறம் நீங்கள் முடிவெடுப்பீங்க. நானும் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன், நல்லாயிருக்குமா, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வருமா அப்படின்னு. உண்மையிலே நான் எதிர்பார்த்ததை விட இது ரொம்பவே நல்லாயிருக்கு. நல்லா ஷைனிங்காக இருக்குது, கிளிட்டரிங்காகவும் இருந்துச்சு. அதில் என்ன பிக்சர் நம்ம ஆர்டர் பண்ணமோ அதே சேம் பிக்சர் வந்திருக்கு. ஷீட்டும் நல்லாவே திக்னஸாக இருந்துச்சு. 115 ருபீஸ்க்கு இது ஒர்த்து தான். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 மீட்டர்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. 2 மீட்டர் இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். இந்த ப்ரைஸ்க்கு ஆனால் இது உண்மையிலேயே ஒர்த்து தான். நல்லா இருந்துச்சு. நான் என்னோடய பூஜை அறையில் இதை ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து கேலண்டர் பேப்பர் போட்டிருந்தேன். அதுவுமே நல்லா தான் இருக்கும், நல்லா திக்காக இருக்கும். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் பசங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அதில் நான் நான் விளக்கேத்துறேம்மா அப்படி இப்படின்னு சொல்லுவாளுங்க. சரி, ஓகே செய்யட்டும்னு விட்டாக்கா அதில் எண்ணெயை ஊற்றுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா தீக்குச்சியை நான் வீட்டில் இல்லாதப்போ அந்த தீக்குச்சி எடுத்து அதில் கொளுத்தி பார்க்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அவளுங்க பண்ணிகிட்டு இருந்தாளுங்க. அதனால் இது நம்ம மாற்றணும் அப்படின்னாக்கா அவளுங்க அழகாக இருக்குது அப்படின்னு ஒரு இதில் வந்து அவங்க கை வைக்க மாட்டாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம எண்ணெய் கொட்டினாலோ இல்லை வைக்கிற நம்ம துண்ணூறு குங்குமம் கொட்டினாலோ ஃபயர் ப்ரூஃப் கூட இது. அதனால் ஈஸியாக நம்ம ஸ்வைப் பண்ணி எடுத்துடலாம், க்ளீனாக வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நான் அதை வாங்கி நான் ப்ளேஸ் பண்ணேன். நான் ஒட்டினதுக்கப்புறம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னோடய சின்ன பூஜை அறையில் நான் இந்த டெக்கர் பேப்பரை நான் ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இது நல்லா இருந்துச்சு, பிடிச்சிச்சு அப்படின்னாக்கா நீங்களும் கண்டிப்பாக மீஷோவில் போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.